எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. ஸோ 1.5 மாசமா பார்த்தீங்கன்னா இந்த Sony XM5 தான் என்னோட ஒரு பிரைமரி ஹெட்ஃபோன்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 1.5 மாசம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த Sony XM5யோட அன்பாக்சிங் ஓவர்வியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீச்சர் வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம் என் கார்டு தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Sony XM5யோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸோட ப்ரோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸோட கான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விஷயங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸில் எனக்கு பர்சனலாக என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட கம்ஃபர்ட். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் லெதரை வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் லெதர் வந்து நமக்கு கரெக்டாக வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப ஒரு பிரீமியமான ஃபீலிங் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கும் அப்புறம் இந்த சாஃப்ட் லெதர் யூஸ் பண்ண காரணத்தால வெயிட்டும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய ஹெட்ஃபோன்ஸ் தான், எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வச்சு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 250 கிராம் தான். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு 3 hours 4 hours வந்து கண்டினியூஸாக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கூட பெருசாக வந்து எனக்கு ஹெட் ஏக்கோ அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்ததில்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்கும் போதே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் யூஸ் பண்ணும் போதும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பில் குவாலிட்டியும் கம்ஃபர்ட்டும் சோனி வந்து அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். நெக்ஸ்ட்டு இதில் சூப்பரான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங். ஆமாங்க, இப்போ ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் லீடிங் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோனாக கண்டிப்பாக அது சோனி XM சீரிஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ XM5லையும் அந்த பேர் வந்து நம்மளுக்கு செம்மையாக வந்து சோனி வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு 8 மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 4 வந்து கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டோட்டலாக 8 மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் போட்டுட்டீங்க, நாய்ஸ் கேன்சலிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, யார் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒன்றுமே நமக்கு வந்து சுத்தமாக வந்து விளங்காது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கேயாவது சோனி சென்டர் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு சோனி வந்து நாய்ஸ் கேன்சலிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆம்பியன்ட் மோடும் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆம்பியன்ட் மோட் வந்து நமக்கு பட்டன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணாலே ஆம்பியன்ட் மோட் வந்து இருக்கு. ஸோ ஆம்பியன்ட் மோட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நமக்கு ஏதாச்சும் நாய்ஸ் வந்து இருக்குது, யாராவது பேசுகிறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நமக்கு வந்து காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ரோடில் நடந்து போகும்போது அந்த மாதிரி டைமில் வேணால் ஆம்பியன்ட் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ட் மோடும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் சோனிலேருந்து பார்த்தீங்கன்னா டாக் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து யார்கிட்டயாவது பேசினா, யாராவது உங்ககிட்ட வந்து பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து கம்மியாகும், அவங்க பேசுகிறது வந்து நமக்கு கேட்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் பேசுகிறத நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து ஓட வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபீச்சரும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. ஸோ இந்த 8 மைக்கும் யூஸ் பண்ணி நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் அப்புறம் ஆம்பியன்ட் மோட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக் மோடும் பயங்கரமாக வந்து சோனி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சோனிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கால் குவாலிட்டி. ஆமாங்க, கால் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன தான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து சூப்பராக இருந்தாலும் அடுத்தவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா ஹெட்ஃபோன்ஸில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து நான் ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஃபோன் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு வந்து கண்டு கூட பிடிச்சது இல்லைங்க ஹெட்ஃபோன்ஸில் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங்கோட அந்த ஃபோன் வந்து பேசும்போது செம்ம கிளியராக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மீட்டிங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கால்ஸ்லாம் வந்து இதில் எடுக்கும்போது நான் வந்து பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால் குவாலிட்டி வந்து உண்மையிலே நெக்ஸ்ட் லெவலில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்ச். ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு தனியாக ரேஞ்ச் மோட் அப்படின்னு வந்து இருக்குது. அதே சமயத்தில் நார்மல் மோட் இருக்குது. ஸோ ரேஞ்ச் மோட் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் வந்து ரேஞ்ச் மோட்லாம் வந்து யூஸ் பண்ணேன். நார்மலான குவாலிட்டி நார்மல் மோடில் தான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நார்மல் மோடில் யூஸ் பண்ணும்போதே நான் வந்து இங்கே ஃபோனை வச்சுட்டு இந்த ஸ்டுடியோ ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தேன். அதே சமயத்தில் கொஞ்சம் வெளியே போனேன். ஸோ வெளியில் அளவுக்கு நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து வந்துச்சு. ஸோ ரேஞ்ச் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு 3 ரூம்ஸ்லேருந்து 4 ரூம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ ரேஞ்ச் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு மேலேயே உங்கள் வீடு வந்து ரொம்ப பெரிய வீடுனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ரேஞ்ச் மோடை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஆப் சப்போர்ட். ஆமாங்க, ஆப் சப்போர்ட் வந்து சோனி செம்ம ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தோண்டிக்கிட்டு இருந்தால் வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டாக் மோடு, நாய்ஸ் கேன்சலிங் மோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷனில் வந்து இது என் வீடு, இது என் வேலை செய்கிற இடம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து நீங்கள் கேட்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் ஆனில் இருக்கும். நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நாய்ஸ் கேன்சலிங் ஆனில் இருக்கும். ஆனால் ஒர்க்கில் வந்து நம்மளுக்கு ஆம்பியன் போர்டு வந்து ஆனில் இருக்கும். ஸோ யாராவது சுற்றி வந்து பேசிட்டாங்கன்னா நமக்கு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஈக்குவலைசர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பேட்டரி லைஃப் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சோனி வந்து இந்த சோனி XM5 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மல்டி டிவைஸ் பேரிங் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், இதில் வந்து மல்டி டிவைஸ் பேரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, மல்டி டிவைஸ் பேரிங் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் இல்லாட்டி ஒரு 2 ஃபோனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபோனு டிவி, இல்லாட்டி ஃபோனு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மல்டி டிவைஸ் பேரிங்கில் ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிவைஸ் பேரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து LDAC சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாது. ஸோ மல்டி டிவைஸ் பேரிங் யூஸ் பண்ணும்போது அது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு மல்டி டிவைஸ் பேரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ். ஆமாங்க, இதில் வந்து நம்மளுக்கு ரைட் கப்பில் வந்து நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மேலே தூக்குனா வால்யூம் அப், கீழே தூக்குனா வால்யூம் டவுனு, அப்புறம் நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ், ப்ளே, கால் அக்செப்ட் பண்ணுறது, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இதில் வந்து இன்பில்ட்டாக எல்லா டச் பேடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டச் பேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் ஃபோனே வந்து வெளியில் எடுக்கிறதே வந்து நிறுத்திட்டேன். ஃபுல்லாக வந்து டச்சில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சில டைம் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியாமல் கை வந்து வச்சு பார்ப்பேன், டச் கண்ட்ரோல் வந்து இருக்காது. திருப்பி வந்து ரைட்டில் வந்து டச் கண்ட்ரோல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் மேபி XM6 சீரிஸில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு சைட் டச் கண்ட்ரோல் இருந்தாலும் நச்சுன்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு போகும்போது நான் வந்து LDAC வந்து ஆனில் வச்சிருந்தேன், நாய்ஸ் கேன்சலிங் வந்து ஆனில் வச்சிருந்தேன், அந்த டாக்கிங் மோடு, டச் பேட் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுல் ஃபீச்சரை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து சோனிலேருந்து 30 hours வந்து நம்மளுக்கு இது வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பேட்டரி லைஃப் வந்து 30 மணி நேரம்லாம் என்றைக்குமே வந்து கிடச்சதில்ல. ஸோ எனக்கு பர்சனலாக கிடச்ச பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 24-25 hours வந்து கிடச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து ஈஸியாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 3 hours 4 hours யூஸ் பண்ணதுனால ஒரு 6 days ஒரு 7 days 8 days நான் ஒரு தடவை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப் வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. ஆனால் 23 hours 24 hours வந்து உங்களால் ஈஸியாக வந்து இதில் வந்து ஸ்குவீஸ் வந்து பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ஜிங். ஸோ சார்ஜிங் தான் எனக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோனி வந்து இதில் 3.5 hours வந்து ஆகும் ஃபுல் சார்ஜுக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த OnePlusோட 65 watt PD சார்ஜர் வந்து என்கிட்ட இருக்குது. அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நான் வந்து சார்ஜ் பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1 hour 45 minutes எனக்கு வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ மேபி அவங்க வந்து நார்மல் சார்ஜரில் 3.4 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டான PD சார்ஜர் யூஸ் பண்ணனால ஈஸியாக வந்து 1.5 hourலேருந்து 1 hour 45 minutes வந்து எனக்கு ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் LDAC சப்போர்ட்டும் இருக்குது, ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வயரில் வந்து யூஸ் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்பிள் வந்து மியூசிக் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஹை ரெசல்யூஷன் ஆடியோலாம் கேட்கும் போது எனக்கு வந்து வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சோனி XM5 வந்து செம்மையாக நம்மளுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து வயர்ட் ஆடியோ வந்து கேட்டிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து நம்மளுக்கு சோனி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்படியே வந்து நம்ம கெட்ட விஷயங்கள் வந்து இப்போ பார்க்கலாம்.
ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த ஃபீச்சருக்கு போகிற முன்னாடி நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான இஎம்ஐ வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து 2500 rupees மேலே நீங்கள் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அது வந்து இஎம்ஐ வந்து உங்களால் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸும் நமக்கு வந்து தராங்க. அதாவது நீங்கள் வந்து டேப் டு பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபீ வந்து செம்ம லோவாக வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்தியா முழுக்க ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து உங்கள் கார்டோட கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து லிங்க் இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் 18 வயசு மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலே போதும், இந்த கார்டு வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கெட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயம் என்னன்னா சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க. ஆனால் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து சவுண்ட் குவாலிட்டிக்காக மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பெருசாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து வயரில் வந்து எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கோ, ஆனால் நம்மளுக்கு வந்து வயர்லெஸில் எனக்கு வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லீனியராக சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பஞ்சின் அந்த மாதிரி பேஸ் அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து ஒரு கான்ட்ராஸ்டே இல்லை மாதிரி நான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரே லீனியராக வந்து சவுண்ட் குவாலிட்டி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதை வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு 2 விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து ஈக்குவலைசர் வந்து ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து ஈக்குவலைசர் வந்து மாற்றி பார்க்கலாம். இல்லாட்டி ப்ரீசெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டியூன் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து பயங்கரமாக வேலை செய்யுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து எனக்கு தெரியும். அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோ டியூன் வந்து பண்ணுது. ஸோ ஆட்டோ டியூன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேற லெவலில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து வருது. நல்லாவே வித்தியாசம் வந்து பார்க்க முடியுது. ஸோ டிஃபால்ட்டான ஈக்குவலைசர் வந்து கொஞ்சம் லேமாக வந்து சோனி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து பிடிச்சா சரி, பிடிக்காட்டி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சோனி மேபி கொஞ்சம் வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி டிஃபால்ட்டாகவே கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சின்ன கான் தாங்க. அந்த கான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த லொக்கேஷன் ஃபீச்சர்லாம் வேறு லெவலில் வந்து ஆப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸை வந்து ஆப்பில் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது. இல்லாட்டி டக்குன்னு வந்து நமக்கு ஹெட்ஃபோன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணாது. அந்த ஆப்பை போய் நீங்கள் எல்லா தடவையும் ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷன் ஃபீச்சர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்புக்கு வந்து டிடெக்ட் கூட பண்ணாதீங்க ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்ரவுண்டில் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து அந்த ஆப் வந்து வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சோனி வந்து பண்ணுறாங்களோ அப்போ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தடவை நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த சின்ன கிளிச்சை மட்டும் சோனி வந்து நமக்கு சரி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சோனி XM5 ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30,000 rupeesக்கு வந்து இப்போ சோனி XM5 வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 30,000 rupeesக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னபடி வயர்ட் ஆடியோ கேட்கும் போது வேறு லெவலில் இருக்குது. நாய்ஸ் கேன்சலிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் பேசுறதுக்குலாம் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பெஸ்ட் ஹெட்செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நான் சோனி XM5 அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த பெஸ்ட் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் நவ் யூ கேன் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த சவுண்ட் குவாலிட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லைலாம் நான் வந்து சொல்ல, 30,000 கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த சவுண்ட் ஐடி ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் மேனுவலாக டியூன் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாய்ஸ் கேன்சலிங்காகவே இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இருக்கிற தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் இந்த மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.